நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முல்லை. நண்பர்களே, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு நான் புதுசாக வாங்கி இருக்கக்கூடிய அந்த இவி பைக் ரிவோல்ட் ஆர்வி 1+ங்கிற அந்த இவி பைக்கில் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு பைக்கை ஓட்டிக்கிட்டே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் வரும். இந்த 350 கிலோமீட்டரில் நம்ம இந்த வண்டியை எப்படி டிராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை ஒரு தடவை சார்ஜ் பண்ணாக்க 160 கிலோமீட்டர் கொடுக்கும். ஈகோ மோடில் 45 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அந்த ஈகோ மோட்லேயே போனோம்னா 120 கிலோமீட்டர் வண்டி போகும். தஞ்சாவூர், திருமானூர், பெரம்பலூர் தாண்டின உடனே திண்டிவனம், அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 மணி நேரம் நம்ம சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். நம்ம வரிசையாக லைவாக நம்ம அந்த வண்டியை ஒரு எலக்ட்ரிக் வண்டியை 350 கிலோமீட்டர் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம லைவாக நம்ம காமிக்க போகிறோம். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த டிராவலில் கலந்துக்கங்க. அன்புடன் தஞ்சை முரளி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மணி இப்போ விடிய காலம் 5 மணிக்கு வீட்டிலேருந்து நான் இப்போ கிளம்புறேன். என் வீட்டு பார்க்கிங்கில் எல்லா வண்டியும் நிற்கிது, நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னோட வீட்டு பார்க்கிங்கில் ப்ளஸ் நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ஆர்வி ரிவோல்ட்டோட இந்த பைக்கு, என்னோட பல்சர் பைக்கு, இது எல்லாமே பார்க்கிங்கில் நிற்கிது. இப்போ நம்ம தஞ்சாவூர் வீட்டிலேருந்து பார்க்கிங்லேருந்து இந்த இவி பைக்கை எடுத்துக்கிட்டு இப்போ சென்னை கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் வண்டியை எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் டல்லாக தான் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வண்டி எடுத்து வச்சாச்சு. பேக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, பேக் பண்ணியாச்சு. நம்மளோட ரிவோல்ட் ஆர்வி 1 இப்போ சென்னை பயணத்துக்கு தயாராகிடுச்சு. இங்கேருந்து நம்ம இப்போ தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி கரெக்டாக இப்போ 5:15 ஆகுது. 5:15க்கு நம்ம கிளம்புறோம். இப்போ இந்த வண்டி கிளம்புறதுக்கு வீட்டில் பூஜையை போட்டு சூடை ஏற்றியாச்சு. சூடத்தை ஏற்றிட்டு இது அணைஞ்ச உடனே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். நம்மளோட ரிவோல்ட் ஆர்வி 1+ இங்கே நிற்கிது. இப்போ கிளம்ப வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. வண்டி சென்னை கிளம்ப இப்போ தயாராகிடுச்சு. வண்டி இப்போ சென்னை கிளம்ப தயாராகிடுச்சு. நாம் இப்போ சென்னைக்கு கிளம்பிட்டோம். அந்த வேலை அடுத்தடுத்து நடக்க போகிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்போ நம்ம தஞ்சாவூர் அரண்மனை இருக்குல்ல, அரண்மனை கிட்ட வந்துட்டோம். இப்போ அரண்மனையிலேருந்து அப்படியே நம்ம சென்னையை நோக்கி கிளம்பி போகிறோம். அதான் பார்க்குறேன். இப்போ இது தஞ்சாவூர் அரண்மனை நுழைவாயில். அங்கே நம்மளோட பைக்கு இங்கே நிற்கிது. ரிவோல்ட் ஆர்வி 1+ சென்னை நோக்கி கிளம்ப போகிறோம் தஞ்சாவூர்லேருந்து. இது அரண்மனையோட நுழைவாயில், அரண்மனை, தஞ்சாவூர் அரண்மனை. நண்பர்களே, இப்போ நான் தஞ்சாவூர்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக இப்போ பெரம்பலூர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80-85 கிலோமீட்டர் நான் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி நேராக இப்போ பெரம்பலூரோட அந்த மெயின் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து மறுபடியும் நம்ம நேராக கிளம்பி அப்படியே மெட்ராஸில் போனோம் அப்படின்னாக்க இன்னும் ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 70 கிலோமீட்டர் நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்க 70 கிலோமீட்டர் இன்னும் மீதி இருக்கு. இந்த 70 கிலோமீட்டர் நம்ம மறுபடியும் மெட்ராஸில் டிராவல் பண்ணோம்னாக்க ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டின உடனே போயிட்டு நம்ம சார்ஜ் போட்டு மறுபடியும் நம்ம தொடர்ந்து நம்ம டிராவலை போயிட்டு இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பெரம்பலூர்ல எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கு அப்படின்னாக்க தம்பு காபி பார் பெரம்பலூர் அப்படின்ட்டு இங்கே பாருங்க. தம்பு காபி பார் பெரம்பலூர் அன்னமயம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படியே பாருங்க, இங்கே இந்த பெரம்பலூரோட மெயின் ஹைவேஸோட அந்த பாலம் வந்துடுது. அப்படியே நம்ம வண்டி இங்கே வந்தது பாருங்க. நாம இப்போ ரிவோல்ட் ஆர்வி 1+ அப்படிங்கிற அந்த வண்டியில அப்படியே தஞ்சாவூர்லேருந்து நேராக சென்னை வர்ற வழியில பெரம்பலூர்ல இருக்கிறோம். ரிவோல்ட் ஆர்வி 1+ தஞ்சை முரளி யூடியூப் சேனல்.
இந்த ரோடு வந்து தஞ்சாவூர்லேருந்து பெரம்பலூர் என்ட்ரன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த ரோடு. இப்போ நான் எங்கே சாப்பிட போகிறேன் அப்படின்னா அன்னமயம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறேன். நம்ம இந்த விளாகை முடிச்சு நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்து கிளம்ப வேண்டியது தான். இப்போ நான் வந்து அன்னமயம் அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் வந்து நான் சாப்பிட போகிறேன். அது உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம போவோம். அன்னமயம் ஹோட்டல், அன்னமயம். அப்படியே ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஹோட்டல் அன்னமயம். இதுதான் பெரம்பலூருக்கு யார் வந்தாலும் சரி இந்த ஹோட்டல் அன்னமயம்ங்கிற அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போங்க. நான் அங்கே தான் சாப்பிட போகிறேன். ஓரளவுக்கு இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நண்பர்களை, இப்போ நம்ம வந்து இந்த ஹோட்டல் அன்னமயம் அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ½ hour ரெஸ்ட்டு, பெரம்பலூரில் வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இங்கே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து மறுபடியும் வண்டியை எடுத்தோம் அப்படின்னாக்க ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டரில் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அதில் போயிட்டு பைக்கை சார்ஜ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். அந்த 3 மணி நேரம் அங்கேயே ஒரு ரெஸ்ட்டு, பக்கத்தில் ரூம் இருந்துச்சுன்னா நம்ம ரூம் போட்டு தங்கிடுறோம். அப்படி இல்லைன்னாக்க ஒரு அந்த ஹோட்டலில் உள்ள ஏசி ரூமில் வந்து நம்ம தங்கிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பி போக வேண்டியது தான். நம்ம தஞ்சாவூர்லேருந்து பெரம்பலூர் வந்து கிட்டத்தட்ட 80லேருந்து 90 கிலோமீட்ரு நம்ம வந்துட்டோம். இந்த இட்லியை கொண்டு விட்டாரு. உங்கள் பேர்? செல்வகுமார். நம்ம சர்வர் செல்வகுமார் வந்து சூப்பராக வந்து இங்கே பாருங்க இட்லியை கொண்டு விட்டாரு. நீட்டாக இருக்குது. எப்படி இருக்கு பார்ப்போமா? இட்லி, சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் வந்து புதினா சட்னி 3 கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோது இட்லி? எவ்வளோது? 35 ரூபா ஒரு செட்டு. 2 இட்லி 35 ரூபா. எப்பா 2 இட்லி 35 ரூபா ரொம்ப ரீசனபிளாக இருக்குப்பா. அதனால் இங்கே அவசியம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்து இங்கே வந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது இந்த ஹோட்டல் அன்னமயம் பெரம்பலூர். விசாரிச்சு வந்துருங்க. நம்ம இப்போ ஜம்முன்னு இட்லியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோட்டல் அன்னமயத்தில் வந்து 2 இட்லி வந்து 35 ரூபா சொல்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து இட்லி வந்து ரீசனபிளாக இருக்குது. யார் பெரம்பலூர் வந்தாலும் ஹோட்டல் அன்னமயம்ங்கிற ஹோட்டலில் சாப்பிடுங்க. நீட்டாக இருக்குது, ரீசனபிள் ப்ரைஸ். தோசை எவ்வளவு? ரோஸ்ட் வந்து 80 ரூபா. ரோஸ்ட் வந்து 80 ரூபா. பூரி சட்டி எவ்வளவு? பூரி சட்டி 80 ரூபா. வேற என்ன இருக்கு? மினி டிஃபன் எவ்வளவு? மினி டிஃபன் 120 ரூபா. இட்லி வந்து 35 ரூபாயா? 2 இட்லி 35 ரூபா. மினி சாம்பார் இட்லி இருக்கு 80 ரூபா. ஆக்சுவலி வந்து நீங்கள் பெரம்பலூர் வந்தாக்க ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னாக்க இந்த ஹோட்டல் அன்னமயம்ங்கிற ஹோட்டலில் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. நான் இப்போ அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம ஒன்லி இட்லி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இல்லை மறுபடியும் இட்லியும் சாப்பிடுவேன். சாப்பிட்டு சொல்கிறேன். அண்ணன் வந்து செல்வகுமார் கள்ளக்குறிச்சிக்காரரு. இந்த ஹோட்டல் அன்னமயம் வந்தாக்க இவர் தான் நமக்கு வந்து சப்ளையராக இருக்காரு. நமக்கு இவர் தான் சப்ளை பண்ணாரு. இந்த ஹோட்டலுக்கு வந்தாக்க இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. செல்வகுமார் கள்ளக்குறிச்சிக்காரரு, அன்னமயத்தில் சப்ளையராக இருக்காரு. நம்ம சேனலை பார்த்து வியூவர்ஸ் யார் இங்கே வந்தாலும் அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. சிறப்பாக கவனிப்பாரு. ஓகே அண்ணா, நல்லா கவனிச்சிருவீங்களா? ஓகே. நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நண்பர்களே, நம்ம ஹோட்டல் அன்னமயம் ஓனர் பாலாஜி, ஹோட்டல் அன்னமயம் ஹோட்டலோட ஓனர் பாலாஜி சார் வந்து கேமராவிலேருந்து வீட்டில் பார்த்துட்டு இருக்காராம். இப்போ நம்ம சாப்பிட்டது, நம்ம பிளாக் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சாப்பிட்டதுக்கு வந்து பில்லு வேணாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. பணம் கொடுத்தேன், இல்லை பில்லு வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. ரொம்ப ஹாப்பி. நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து அவர் வீட்டில் இருந்துட்டு கேமராவில் பார்த்துக்கிட்டே வந்து நமக்கு வந்து பில் வேணாம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. தஞ்சை முரளி யூடியூப் சேனலின் சார்பாக அவருக்கு வந்து நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி
போய்கிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ நேராக பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த அன்னமய ஹோட்டலோட ஓனர் பாலாஜி சார் வந்து நம்மளோட விளாகை பார்த்துட்டு காசு வேணாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் நமக்காக வந்து நம்ம ஹோட்டலை பற்றி பேசியிருக்காரு, அதனால பணம் வாங்க வேணாம் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம சேனலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி மரியாதை கொடுத்து அவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நிறைய பேர் வந்து பெரம்பலூர் வந்தாக்க ஹோட்டல் அன்னமயம்ங்கிற அந்த ஹோட்டலுக்கு வாங்க, பாலாஜி சாரை பாருங்க. நம்ம சப்ளையர் வந்து சிவகுமாரை சொல்லியிருக்கேன், அவரையும் பாருங்க, வந்து சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஹோட்டலாக இருக்குது. யார் பெரம்பலூர் வந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டலை யூஸ் பண்ணுங்க. ஹோட்டல் அன்னமயம். தேங்க்யூ நண்பர்களே. இப்போ நான் தஞ்சாவூர்லேருந்து ரிவோல்ட் RV1 பைக்கில் கிளம்பி நேராக இப்போ வந்து நான் தஞ்சாவூர்லேருந்து நேராக வந்து பெரம்பலூர் தாண்டி வேப்பூர் வந்த உடனே 160 கிலோமீட்டரில் ஒரு 130 கிலோமீட்டர் முடிஞ்சு போய் மீதி 30 இருந்துச்சு. உடனே வேப்பூரில் வந்து ஒரு ஹோட்டலில் நான் மறுபடியும் சார்ஜ் போட்டேன். ஒரு 11 மணிக்கு அந்த சார்ஜை போட்டேன். 11 மணிக்கு சார்ஜ் போட்டு 11, 12, 1, 2, 3 மணி நேரம் சார்ஜ் போட்டு மறுபடியும் ஒரு 160 கிலோமீட்டர். இப்போ அங்கேயிருந்து கிளம்பி நான் வந்து இப்போ விழுப்புரம் தாண்டி திண்டிவனம் நோக்கி போயிட்டுருக்கேன். நண்பர்களை, இதை வந்து 45 ஸ்பீட்லேயே போனோம் அப்படின்னாக்கா 120 கொடுக்கும். நீங்கள் 45க்கு மேலே 55 போனீங்க அப்படின்னாக்கா 120 கொடுக்க மைலேஜ். இல்லை இன்னும் எனக்கு ஸ்பீடாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஸ்பீடாக போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 100 கொடுக்கும். ரிவோல்ட் RV1+ அப்படிங்கிற அந்த பைக்கை நான் வந்து இப்போ சென்னை வரைக்கும் ஓட்டி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த பைக்கை பற்றி நான் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பைக் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நான் சொன்ன ரிவோல்ட் RV1+ பைக் இதுதான். பாருங்க, புட்டி பொறுக்கோட வண்டி வந்து பயங்கரமாக நிற்குது. லாங் ஷாட்டில் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே வர வண்டி வந்து பொட்டி பொறுக்கோட பயங்கரமா இருக்கு வண்டி. அதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பிளாட்டினா ஹீரோன்ற மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிள். அப்படியே லாங் ஷாட்ல காமிக்கிறேன். இங்கே பாருங்க, பேக் எல்லாம் என்னோட பேக்கு. வரும்போது பண்ருட்டியில் பலாப்பழம் வாங்கினேன், அதுதான் இது. ஹெல்மெட்டு, இது வண்டியோட கொடுத்த ஹெல்மெட். இது ஓவராலாக நம்ம வந்து அப்படியே வண்டியை பார்க்குறோம். நண்பர்கள், நம்ம ஃப்ரண்ட்லேருந்து வந்துடுவோம். இங்கே பாருங்க, இதுதான் ஹேண்டில் பாரு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு வைசர் வந்துடும். வைசருக்கு அப்புறம் இங்கே பாருங்க, அழகான ஒரு ஹெட்லைட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் கீழே வந்து அப்படியே சிங்கிள் பாரில் வந்து ஒரு பம்பர். உங்களுக்கு தெரியுதா, சிங்கிள் பார் பம்பரு. அது கீழே வந்து சவுண்ட் பாக்ஸ் அதை இப்போ கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த பைக் வந்து ஏற்கனவே RV400 ஒரு மாடல் இருக்குது. அந்த RV400 மாடலில் நம்ம 4 சவுண்டை வச்சுருந்தாங்க. அந்த சவுண்டை வந்து இப்போ இதில் வந்து RV+1 வந்து கட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அலாய் வீலு ப்ளஸ் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ரிவோல்ட்டுங்கிற பிராண்டு. அதுக்கு மேலே முரளிங்கிற என்னோட பேட்ஜிங். இவர தஞ்சை முரளி 007 என்னோட பேட்ஜிங் இது. இங்கே பாருங்கள், இது வந்து பெட்ரோல் டேங்க் மாதிரி இருக்குல்ல, இது பெட்ரோல் டேங்க் கிடையாது. இது உள்ளுக்குள்ளே வந்து பேட்டரி வச்சுருக்காங்க, நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டிஜிட்டல் கன்சோல். இந்த டிஜிட்டல் கன்சோலை ஆன் பண்ணோம் அப்படின்னாக்க இதில் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க பேட்டரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு காமிக்கும். எத்தனை கிலோமீட்டர் மொத்தம் ஓடி இருக்கு. 372 நான் ஓட்டிட்டேன். 322 ஓடி இருக்கு. இது வந்து இன்னும் 41 கிலோமீட்டர் வண்டி ஓடுன்னு சொல்கிறாங்க. இதே ஃபர்ஸ்ட்டில் வச்சோம்னா இன்னும் 83 கிலோமீட்டர் வண்டி ஓடும் அப்படின்ட்டு. இது வந்து டெம்பரேச்சர். அப்புறம் இங்கே வந்து கிளாக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 மோடு இருக்குது. சிட்டி மோடு, ஈக்கோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, 3 மோடு கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து மொபைல் ஹோல்டர் வச்சுருக்கேன். இது வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப்பு. ஆக்சுவலி ஆட்டோ ஹெட்லாம்ப். இது ஆட்டோ ஹெட்லாம்ப் நம்ம வந்து டிம்மு பிரைட்டு மட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டிகேட்டர் சுவிட்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு பார்க்குறேன். இந்த சைடு வந்து இது கில் சுவிட்சு. அதாவது சாவியை போட்டால் கூட வண்டி வந்து ஆன் ஆஃப் கில் சுவிட்ச் இது. அதுக்கப்புறம் 1, 2, 3 மோடு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக இறுக்கி பிடிச்சோம்னா, இதை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஆக்ஷன் கொடுத்தோம்னா இது வந்து ரிவர்ஸில் வரும். அதுதான் இது. அப்புறம் அந்த இடத்துல வந்து கீ போடுற வந்து அந்த டேங்க்கு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டை மாட்டிடுவோம் கண்ணாடியில். இது கண்ணாடி பார்த்துக்கங்க.
பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து செயின் டிரைவ், வண்டி வந்து செயினில் டிரைவ் ஆகுது. அதான் இப்போ பார்க்குறோம். இங்கே பாருங்க, செயினில் டிரைவ் ஆகுது. அப்புறம் லேடிஸ் வந்தாக்க ஃபுட்ரெஸ்ட்டை வந்து புடவையெல்லாம் மாட்டாமல் இருக்குது. சாரீ கார்டோட ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்இடியில் அழகாக ஒரு லைட்டிங் பார்த்தாவே தெரியும், காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது வந்து பின்னாடி வந்து எல்இடி வந்து அழகான ஒரு சூப்பர் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்பர் பிளேட்டுக்கான லைட் வந்து நல்லா ஒயிட்டாக எரியும், நம்பர் பிளேட்டுக்கான லைட்டிங். பேக் வீலு வந்து டியூப்லெஸ் டயர் தான், ட்ரம் பிரேக் தான், செயின் டிரைவ் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுதான் வந்து பீக் மோட்டார். இந்த உள்ள இருக்கு பதிலாக அந்த இருக்குல்ல, இதுதான் மோட்டாரு. இந்த மோட்டார் வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல் மோட்டார் தான். இங்கே பாருங்க, பேட்ஜிங் ரிவோல்ட் RV1+ அப்படிங்கிற பேட்ஜிங். ஓவராலாக வண்டி அஸ்யூஷுவல் பைக்கு. இதில் பேட்ரி வந்து உங்களுக்கு 56,000 வருது இதோட பேட்ரி. இந்த பேட்டரியோட வெயிட் வந்து 23 கிலோ வரும். இந்த பேட்டரியோட வெயிட்டு 23 கிலோ. அது பீக் பவர் கிலோ வாட்ஸ் எல்லாமே வந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த ஹெல்மெட் வந்து பிளிங்க் ஏருங்கிற அந்த ஹெல்மெட் வந்து இந்த வண்டியோட கொடுத்துட்டாங்க. ரொம்ப ISI முத்திரை உள்ள ஒரு ஹெல்மெட் தான் இதில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வண்டியோட விலை என்னன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து ரிவோல்ட் RV1+ வண்டியோட விலை வந்து 1,25,000 ரூபாய். இதிலே வந்து RV1+ பிளேசர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த பிளேசர் வண்டியோட விலை வந்து 1,45,000 வரும். இதிலே வந்து RV400 அப்படின்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் விலை கூட போகும். இந்த RV1+ பிளேசர்னு சொன்னேன்ல, அதில் வந்து 2 டிஸ்க் பிரேக் வந்துடும். கொஞ்சம் பவராக வண்டி. இது வந்து 70 ஹை கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னாக்கா அது வந்து 80-85 வரைக்கும் போகும். அதான் டிஃப்ரெண்ட்டு. அதோட மோட்டார் பீக் பவர் கொஞ்சம் கூட வரும். ஆனால் நமக்கு வந்து 160 கிலோமீட்டரு நமக்கு மைலேஜ் வேணும் அப்படின்னாக்க இந்த வண்டி தான் பெட்ரு நமக்கு. இப்போ வந்து இங்கே பாரு, இது ஹைவேஸ் உங்களுக்கு தெரியும். மெட்ராஸோட ஹைவேஸில் வண்டி போயிட்டுருக்கா. நான் வந்து கண்டென்ட் ஷூட் பார்த்துக்கா சைடில் ஒரு ரோட்டுக்கு நான் வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்க, மெட்ராஸ் ஹை ரோடு வந்து அப்படியே நேராக போயிட்டுருக்கு, மேலே டாப்பில் போயிட்டுருக்கு. பார்த்தா தெரியும், பயங்கர பிஸியாக வந்து இந்த மெட்ராஸ் ஹை ரோடு இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இதை ஃப்ரண்ட்டில் வந்து எப்போதுமே இந்த லைட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த DRL டே டைம் ரன்னிங் லைட்டும் இந்த டிம் லைட்டு எப்போ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நாம் வந்து அந்த ஹை பீமை மட்டும்தான் ஆன் பண்ணோம், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தஞ்சை முரளி யூடியூப் சேனல். இன்ஸ்டா பேஜ் வந்து தஞ்சை முரளி 007 வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நம்ம யூடியூப் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து உருவாக்கக்கூடிய நிறைய கண்டென்ட் வந்து உங்களை வந்து சேரும். அதுக்காகத்தான். ஓகே, இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து நிறைய ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் நான் கண்டென்ட் ஷூட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே இதில் மேட்ச் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாகவே இது வந்து வந்துடும். ஓகே, தொடர்ந்து இப்போ நம்ம விழுப்புரத்துலேருந்து சென்னையை நோக்கி போக போகிறோம் நம்ம ரிவோல்ட் RV1+ங்கிற இந்த மோட்டார் சைக்கிளில். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கண்டென்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வந்து விடிய காலம் 5 மணிக்கு தஞ்சாவூரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த EV பைக்கில் வந்து இப்போ நேராக வந்து மேல்மருவத்தூரில் வந்து இப்போ நிற்கிறோம். இப்போ மேல்மருவத்தூரில் நிற்கிறோம். இதுக்கு இடையில வந்து 2 தடவை நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை வந்து 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம், இன்னொரு தடவை 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணியிருக்கோம். சார்ஜ் பண்ணிட்டு இப்போ மேல்மருவத்தூர் வந்துட்டோம். மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி நைட்டு 10 ஆயிடுச்சு. எப்போதுமே EV வண்டியில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னாக்க பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை எல்லாமே இருக்கணும். விடிய காலம் 5 மணிக்கு நான் ஆரம்பிச்சு இப்போ வந்து மணி 10 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் மேல்மருவத்தூர் வந்திருக்கேன். இடையில 5-5.5 மணி நேரம் நான் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் ஒரு EV வண்டியில் நம்ம வந்து கிளம்பி வரணும். அதுக்காகத்தான் ஒரு விழுப்புரட்சிக்காக தான் அந்த பதிவு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க மேல்மருவத்தூர். இங்கே பாருங்க, நம்ம வண்டி ரிவோல்ட் RV1+. நம்ம வண்டி வந்து இப்போ மேல்மருவத்தூர் வந்துருச்சு. அங்கே தான் இப்போ நம்ம கண்டென்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எய்த்தால பார்த்தீங்க அப்படின்னாக்க அருள்மிகு அடிகளார் திருமண மண்டபம், அப்படியே மெயின் ரோடு, மேல்மருவத்தோட மெயின் ரோடு, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ரிவோல்ட் RV1+ எலக்ட்ரிக் பைக்
350 கிலோமீட்டர் இப்போ வந்து சென்னை ரீச் ஆக போகுது. அதுக்காக தான் அந்த கண்டென்ட்டு. நம்ம வண்டி எப்படி இருக்குப்பா? நைட்டு சும்மா தக தக தகன்னு இருக்கா? நல்லா இருக்கா நைட்டில்? வேக பிஸியாக ரோடு இருக்கு. மேல்மருவத்தூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல கண்டிப்பாக 350 கிலோமீட்டர் வந்து நம்மளால வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கண்டென்ட்டு. நம்ம கிட்டத்தட்ட வந்து இப்போ மேல்மருவத்தூர் வந்துட்டோம். இப்போ இங்கே இருந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ல வந்து நம்ம சென்னை சிட்டியை வந்து ரீச் பண்ணிடுவோம். நான் 2 இடத்துல சார்ஜ் பண்ணனால கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அதுலேயே டைம் செலவாயிடுச்சு. விடிய காலம் 5 மணி கிளம்பி 10:15க்கு இந்த இடத்த நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து நீங்கள் எல்லாரும் வண்டி எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து பொறுமை, கொஞ்சம் நிதானம், சகிப்புத்தன்மை இருந்தால் வந்துடலாம். இப்போ இந்த வண்டியை பார்சலில் போடணும் அப்படின்னாக்க எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஹவராக கேட்பாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து பஸ்ஸில் அந்த வண்டியோட கிளம்பி வரத்துக்கு ஒரு 500 2500 செலவாயிடும். இப்போ எனக்கு மொத்தத்துக்கு ஒரு 500 செலவு. மற்றபடி எனக்கு ஒரு 2000 ரூபா மிச்சம்தான் இந்த ட்ரிப்பில். ஸோ எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கல் வண்டியில் வரணும் அப்படின்னாக்க நீங்கள் எப்போதுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் சகிப்புத்தன்மையாகவும் இருக்கணும். டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ 1:15 ஆயிடுச்சு. விடிய காலம் 5 மணிக்கு தஞ்சாவூரில் கிளம்பி நைட்டு 1:15க்கு நாம் வந்து சென்னை வடபழனி வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் சார்ஜிங்லேயே வந்து டைமிங் போயிடுச்சு. அதனால தான் லேட்டு. அப்படி இல்லைனாக்கா சீக்கிரம் வந்திருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே 350 கிலோமீட்டர் தாண்டி வந்து தஞ்சாவூர்லேருந்து சென்னை வந்து ரீச் ஆகியாச்சு. நண்பர்களை வெற்றிகரமாக தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு நம்மளோட ரிவோல்ட் RV1+ வந்து சேர்ந்துருச்சு. இதோட நம்ம கண்டென்ட்டை முடிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட விடிய காலம் 5 மணிக்கு தஞ்சாவூரில் கிளம்பி நைட்டு 1:15க்கு வந்து சேர்ந்துருக்கோம். தொடர்ந்து அடுத்த ஒரு கண்டென்ட்ல நம்ம சந்திப்போம். அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது தஞ்சை முரளி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்னை வடபழனி மெட்ரோ அண்ட் மெயின் ரோடு. அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வடபழனிக்கு நம்ம பைக் வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வண்டி வந்து சென்னை வீட்டில் வந்து இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன். ரிவோல்ட் RV400. நேற்று நைட்டு 1 மணிக்கு சென்னை வந்துட்டேன். சென்னை வீட்டில் வந்து இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன். அதான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் சார்ஜரு. இது சார்ஜரில் இருந்த ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோடு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளக் பாயிண்ட்டு. சார்ஜ் போடக்கூடிய ப்ளக் இதுதான். இதில் போட்டிருக்கு பாருங்கள். இந்த க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதுதான் சார்ஜ் போடக்கூடிய ப்ளக்கு. சார்ஜ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்குனால அங்கேருந்து ஒயர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதில் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ளிக்கரிங் ஆகும் பாருங்கள். எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு நம்ம இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரியுதா? இங்கே பாருங்க, அந்த பச்சை கலரில் ஃப்ளிக்கரிங் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, அந்த பச்சை கலர் ஃப்ளிக்கரிங் ஆகாமல் எப்போ நிற்கிதோ அப்போ இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பயங்கர குவாலிட்டியான ஒரு சார்ஜர் இது. ஒரு 3 மணி நேரத்தில் இது சார்ஜ் ஆகிடும்.